ஒரு நாள் செல்வத்தின் கடவுளான குபேரன் தனது பெரும் செல்வத்தை அனைவருக்கும் காட்ட விரும்பினார். அவர் பெரிய அரண்மனையில் ஒரு மிகப்பெரிய விருந்தை ஏற்பாடு செய்தார். என்னிடம் உலகிலேயே அதிக செல்வம் இருக்கிறது என்று பெருமையாக சொன்னார். அவர் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் அழைத்தார். ஆனால் அவர்கள் செல்ல முடியவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் சொன்னார்கள், எங்கள் மகன் விநாயகரை அழைத்துச் செல். குபேரன் மகிழ்ச்சியுடன் விநாயகரை அழைத்து சென்றார். விருந்தில் நிறைய உணவுகள் இருந்தன. லட்டு, ஜிலேபி, பழங்கள், இனிப்புகள், சாதம் எல்லாம். விநாயகர் சாப்பிடத் தொடங்கினார். அவர் சாப்பிட்டார், சாப்பிட்டார், இன்னும் சாப்பிட்டார். சிறிது நேரத்தில் எல்லா உணவுகளும் காலியாகிவிட்டது. ஆனால் விநாயகரின் பசி இன்னும் அடங்கவில்லை. அவர் பாத்திரங்களையும் சாப்பிட ஆரம்பித்தார். குபேரன் பயந்து போனார். இப்போ என்ன செய்வது என்று அவர் உடனே சிவபெருமானிடம் ஓடிச் சென்றார். சிவபெருமான் சிரித்துக்கொண்டு கூறினார், அகம்பாவத்தை விடு. அன்புடன் ஒரு எளிய உணவை கொடு. குபேரன் தாழ்மையுடன் ஒரு சிறிய கைப்பிடி அவலை விநாயகருக்கு கொடுத்தார். விநாயகர் மகிழ்ச்சியுடன் அதை சாப்பிட்டார். முக்கியமில்லை, தாழ்மையும் அன்பும் தான் முக்கியம் என்று புரிந்து கொண்டார். அகம்பாவத்தை விட அன்போட எளிய உணவு கூட